இன்றைக்கு வந்துட்டு குழந்தை வளர்ப்பு என்பது பெரிய ஒரு சவால் மாறி இருக்குது. அப்படிதானே? முந்தி ஏனென்றா ஒரு முக்கியமான விஷயம்தான் அதுக்கு காரணி என்னென்றால், முன்பெல்லாம் 10 பிள்ளைகள் 13 பிள்ளைகள் 15 பிள்ளைகள். ஆனால் பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு சுமையே கிடையாது. இன்றைக்கு பிள்ளைகள் எண்ணிக்கை 2 3 அவ்வளவுதான். ஆனால் பெரிய ஒரு சுமை. எல்லாரும் பதட்டம், என்ன செய்யறன்னு தெரியல. இப்படியான தலைப்புகள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்படுறதே இல்லை. இப்ப என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த தலைப்பு கட்டாய தலைப்பா மாறி இருக்குது. பெற்றோர்களுக்கே நீங்க எப்படி பெற்றோராக இருக்கணும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் எதனால வந்துருச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நாளை மறுமையிலே நான் உம்மத்தில் அதிகமானோராக இருக்கணும் என்று ஆசைப்படுறேன். எந்த உம்மத்தில் நிறைய பேர் இருக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். எனவே நீங்கள் திருமணம் செய்து கொள்கிற நேரத்தில் நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பரம்பரையை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பார்த்து அந்த பரம்பரையை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. பிள்ளைகளை எண்ணிக்கை சுருங்க பதட்டம் அதிகரிச்சிட்டு, முந்தி மூத்த புள்ள ஆக பிந்திய புள்ள 10 பிள்ளைகளண்டா, மூத்த பிள்ளைக்கு உதாரணமா 30 வயதுண்டா, ஆக பிந்திய பிள்ளைக்கு ஒரு 5 வயசு இல்லாட்டி 10 வயசு இருக்கும். அப்போ மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் இடையிலான இடைவெளி 20 வருடங்கள் 15 வருடங்கள் 10 வருடங்கள் என்று இருக்கும். வீட்டு சூழலிலேயே ஆடைகளை மாற்றி அணிந்து கொண்டது போன்றவர்கள் உணர்வுகளை, கஷ்டங்களை, மகிழ்ச்சிகளை, அவமானங்களை பகிர்ந்து கொள்றதுக்கான இடம் அங்கே இருந்துச்சு. இப்போ 2ஆம் ஆண்டில் பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க. ஆண்டு 5 தான் படிப்பான், பிள்ளைக்கு என்ன ரொம்ப பதட்டம் அப்படி இப்படியாம்பாங்க. எண்ணிக்கைகள் சுருங்க பதட்டம் பெருசாயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த எண்ணிக்கைகள் என்பது முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பிய ஒரு விஷயம். அதை நாங்கள் செய்யணும். உண்மையில் அது பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.